சரி ஆரிவள்ளை பெருமை ஆரிவள்ளை இடவே பாரிவள்ளல் பெருமை பாரி வழங்கிடவே நெறினில் மூவேந்தர் பொறியே பொருள் தந்த வள்ளலிலே ஒருவனா வள்ளலிலே ஒருவனா கோடை வள்ளலிலே ஒருவனா எல்லையிலே முல்லை மலருக்கு ரதம் ஈன்ற எல்லையே இவன் பெருமை புகழ் எல்லையிலே முல்லை மலருக்கு ரதம் ஈன்ற எல்லையே இவன் என்றுமே புகழ் வாய்ந்த கள்ளமில்லா உள்ளம் கள்ளமில்லா உள்ளம் தமிழரின் உரை கேட்டு காட்டினையோர் மயில நேசி கேள்வி தந்த வள்ளலிலே ஒருவனா கோடை வள்ளலிலே ஒருவனா. இந்த சபையிலே வீட்டிற்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த துரியோதனாகிய நான் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அக்ரமத்தில் வரக்கூடிய இந்த நாட்டலுக்கும் காந்தாரிக்கு மகனாக பிறந்தவன் துரியோதனன் நான். இந்த அக்ரமத்தில் நான் சிறப்பாக ஆண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இருந்த போதிலும் எனக்கு எதிர்க்கு எதிரியாக எல்லோரும் நல்ல கிடைக்கும் எங்கள் சித்தப்பாவின் மைந்தர்கள் பாண்டவின் மைந்தர்கள் பாண்டவர்கள் அவர்கள் என்னுடைய சூழ்ச்சிக்காகவே ஆகப்பட்டு பகடையாடி பகலிலே 4 நகரங்கள் அனைத்தையும் நிறைந்துவிட்டு இப்பொழுது வனாந்தரம் சென்றிருக்கிறார்கள். வனவாசம் சென்றிருக்கிறவர்கள் வந்து பாதி நாடு தருவார்கள் என்று கேட்டு பாதி நாடு தருகிறோம் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டோம். ஏனென்றால் அவர்கள் திரும்பி எப்படி வந்து விடுவார்கள்? 12 ஆண்டுகள் வனவாசமும் 1 வருட காலம் அஞ்ஞாதவாசமும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அனுப்பி வைத்து விட்டோம். அப்படி முடிந்து வந்து விட்டால் பாதி நாடு கட்டு விடுவார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக அந்த மாயக்கண்ணன் மாயாவர கிருஷ்ணன் என்று கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் பாண்டவர்கள் திரும்பி வந்து பாதி நாடு கட்டால் நான் என்ன செய்வேன்? அதற்கு ஒரு உபாயம் தேட வேண்டும் என்றால் சபையை நாடி செல்ல வேண்டும், சபையினரை கூட்ட வேண்டும். அதோ எனது இனிய நண்பன் அங்க தேசத்து அரசன் கர்ணன் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து எல்லோருக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறார். துரியோதனனாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சேதுராஜன் அவர்களுக்கு, திண்டுக்கலை சேர்ந்த சேதுராஜன் அவர்களுக்கு நம்முடைய மாயாண்டி குழு கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமியினுடைய நண்பர்கள் சார்பாக பொன்னாடி போத்தி வருகின்றோம். எனக்கு இந்த பொன்னாடையும் மரியாதம் செய்த இந்த விழா கமிட்டியார்களுக்கும் இந்த விழாவினை சீரும் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடி சங்க நிர்வாகர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது திண்டுக்கல் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் நாடகம் பழகிக்கிட்டு இருக்கும்போது மதுரையில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மேடைக்கு வந்தேன். 30 வருஷம் இருக்கும். 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த சோமப்பா சாமிகளோட அருமை.
இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எனது ஆர்வமே நண்பா கருணா வணங்குகிறேன். நண்பா, தாங்கள் வருகை இந்த சபையை நோக்கி கொண்டு வருகைக்கு நன்றி. இருந்த போதிலும் ஏற்கனவே இன்று நான் சபையை கூட்ட வேண்டும் என்று நான் அனைவரையும் வர சொன்னேன் தெரியுமா? கூறியிருந்தீர்கள் நண்பா. அந்த பாண்டவர்களை பகையாடி சூழ்ச்சி பண்ணி 12 ஆண்டுகள் வனவாசமும் ஒரு வருட காலம் அஞ்ஞாதவாசம் வேண்டும் நினைக்க வேண்டும் அறிவித்தோம் அல்லவா? ஆமாம். அப்படி திரும்பி வந்தால் பாதி நாடு தருகிறோம் என்று தெரிவித்தோம் அல்லவா? கண்டிப்பாக. அப்படி அவர்கள் நிறைவேற்றி விட்டு இந்த நாடு கட்டு வந்தார்கள் என்றால் நான் என்ன செய்வேன்? ஏன் செய்வேன்? எப்படியும் அவர்கள் வந்து கேட்கத்தான் செய்வார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் அதை பற்றி நாம் ஒரு விவாதம் செய்து அதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்ற காரணத்தினாலேதான் இப்பொழுது சபையை கூட்டியிருக்கிறேன். அனைவருமே வந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்களும் வந்து விட்டீர்கள். இருந்த போதிலும் இந்த சபையை நிரக்க வேண்டும் என்றால் எனக்கு உச்ச துணையாகவும் எனக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இன்னல் வரும் நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த ஆலோசனை செல்பவர் எனது தாய் மாமன் காந்தார தேசத்து அரசன் எனது சகுனி மாமா அவர்கள் அழைப்போம். அவர்களிடம் நல்லதொரு தக்கதொரு ஆசிரியப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆலோசனை நாம் செய்ய முடியும். சகுனி மாமா வருவது போல் தெரிகிறது. அவர் வருகையை எதிர்பார்ப்போம். என்ன பண்ண போற பாதியால சும்மா வா. துரியோதனா மாமா வணக்கம். மாமா வணக்கம். வாழ்க வாழ்க. நலமாக இருக்கின்றாயா? மாமா, தாங்கள் இருக்கும் பொழுது இந்த துரியோதனனுக்கு எனக்கு என்ன மாமா கவலை? நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? கவலை ஒன்றும் தேவையில்லை. தாங்கள் இருக்கிறீர்களே மாமா. ஆமாம் மாமா. என்னை அழைத்த காரணம் யாது? மாமா இருக்கிறது மாமா. காரணம் இல்லாமல் தாங்களை அழைப்பேன் நான். மாமா இருக்கிறது. தாங்கள் தெரிவித்த பிரகாரம் பாண்டவர்களை வெல்ல வேண்டும் என்றால் அவர்களிடம் நட்பு பாராட்டி உறவு பாராட்டி அவர்களை சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் என்று தாங்கள் ஒரு சமயம் தெரிவித்தீர்கள். ஆமாம். அதன்படியே அவர்களை பகையாடி பகடை ஆடி நாடு நகரம் அனைத்தையுமே நம்மிடம் தோற்று விட்டார்கள். ஆமாம். அப்படி தோற்று விட்ட அவர்களுக்கு பாதி நாடு வேண்டும் என்று கேட்கும்போது தாங்கள் தெரிவித்தீர்கள். தாங்கள் 12 வருட காலமும் ஒரு வருட காலம் அஞ்ஞாதவாசமும் செய்துவிட்டு திரும்பி வந்தால் பாதி நாடு தருகிறோம் என்று தெரிவித்தோம் அல்லவா? ஆமாம். மாமா, அப்படி அவர்கள் சென்று திரும்பி அந்த வாசத்தை எல்லாம் முடித்து வந்ததுக்கு அப்புறம் இந்த பாதி நாடு கேட்டு வந்து விட்டால் கொடுத்து விட வேண்டியதுதானே? என் மாமா, தாங்களும் இப்படி கூறுகிறீர்களே மாமா. என் குழந்தான் உங்களுக்கு தெரியாதா? 5 நிமிஷம். ஏன் மாமா அவர்களுக்கு ஏன் நான் பாதி நாடு கொடுக்க வேண்டும்? துரியோதனா, நிபந்தனையே அதானே? நிபந்தனை தான் மாமா. அப்படி அவர்கள் பகையை வந்து வென்றவர்கள் வந்து பாதி நாடு கேட்டால் என்னால் கொடுக்க இயலாது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லலாம். அப்படி இயலாவிட்டால் அவர்களை வெல்ல வேண்டும் என்றால் ஒரு உபாயம் கூற வேண்டும். அப்படி தாங்கள் என்னவோ அவர்களுக்கு பாதி நாடு கொடுக்க வேண்டும். அப்படி அல்ல, அவர்களுக்கு கொடுக்க கூடாது. ஆமாமா அல்லவா? உண்மைதான் மாமா. ஒரு உபாயம் சொல்லட்டுமா? கூறுகள் மாமா. பாண்டவர்களுக்கு பக்க பலமாக இருப்பது யார்? அந்த மாயா கண்ணன் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் தானே அனைத்து உதவிகளும் செய்து. அந்த மாயவன் தானே. ஆமா. அவனை நம் பக்கம் இழுத்து விட்டால் மாமா அவன் அவரிடம் உறவு பாராட்டி கொண்டு தக்க சமயத்திலே உதவி கொண்டிருக்கக்கூடியவன் அந்த மாயக்கண்ணனாக. ஆமாம். நாம் அவனை எப்படி நாம் வசப்படுத்தி வர? அப்படி கேள். ஆமாமா. உனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அல்லவா? என் மகனுக்கு என்ன? என் பேரன் இலக்கணகுமாரன் இருக்கிறான் அல்லவா? எனக்கு பின் அஸ்னாபுரத்தை ஆளக்கூடியவன் அவன்தானே. அவன்தானே. ஆமாமா. அவனுக்கு அந்த மாயவனின் மகளை திருமணம் முடித்து விட்டால் பிறகு அவன் நம் பக்கம் வந்துதானே ஆக வேண்டும். என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? மாமா ஒன்றே சொன்னாலும் அதை நன்றாக கூறிவிட்டீர்கள். பாண்டவர்களை வெல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவள் அந்த மாயக்கண்ணன். மாயக்கண்ணன். அந்த மாயக்கண்ணனை நம்மசம் இழுக்க வேண்டும் என்றால் கண்ணனுடைய மகள் சுந்தரியை எனது மகன் நக்கனனுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும். ஆமாம். அப்படி செய்துவிட்டோம் என்றால்
அவர்கள் வனவாசம் முடிந்து வருகின்ற பொழுது அவன் தன் மகளின் நலன் கருதி நம்பக்கம் இருந்து விடுவான். பிறகு பாண்டவர்களை துரத்தி விடலாம். உண்மைதான் மாமா. ஆ, ஏனென்றால் இல்லையா? மாமா லக்னகுமாரனுக்கு சுந்தரியை மனம் முடித்து வைத்து விட்டால் அந்த கண்ணனாகப்பட்டவன் எனக்கு சம்மதி ஆகி விடுவான். ஆமா, அந்த பாண்டவர்கள் வந்து 14 கேட்கும் போது என்னுடன் போருக்கு வந்தாலும் சரி, எதற்காக வந்தாலும் சரி, மகளை கட்டி கொடுத்த இறந்தானே என்று கண்ணன் நம்பக்கத்தானே நிற்கக்கூடும். இருக்கக்கூடும். நன்றாக சொன்னீர்கள் மாமா. எனது மகனுக்கு என்ன, இந்த நாட்டை ஆளக்கூடிய போறவன் வருங்காலத்தில் உனக்கு பின் அவன் தானே ஆளப் போகிறான். உண்மைதான் மாமா. ஆனால் மாமா, நான் பெண் கேட்டு செல்வோம் என்றால் சரி, நமக்கு அந்த மாயக்கண்ணன் பெண் கொடுப்பானா? ஏன் கொடுக்க மாட்டான்? ஏன் கொடுக்க மாட்டான்? தாங்கள் இருக்கும் அஸ்தினாபுரத்துக்கு அதிபதி நீ, உண்மைதான். செல்வத்துக்கெல்லாம் அதிபதி என்று நம்மிடம் இருக்கிறதை எல்லாம் கொடுத்து விடுவான். அது உன் மகனுக்கு என்ன குறை? அதானே பேர் அழகன் அல்லவா? என் மகன் அழகனுக்கெல்லாம் அழகன் அல்லவா? பேரன் எங்கே? அதோ அதோ இருப்பான் பாருங்கள். நானே லக்வா. வரட்டும் வரட்டும். பாலகனாக இருந்தாலும் கூட இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கின்றான். இன்னும் விளையாட்டு பிள்ளை தானே? ஆமா. நல்லா இருக்கு காமெடி. இவர்கள் மேடையில் சகுனியாக நடிக்கும் அருமை தம்பி கலைச்செல்வன் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு நாடக நடி சங்க மாயாண்டி குழு நண்பர்கள் சார்பாக இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போர்த்தி கௌரவப்படுத்திய மாயாண்டி சுவாமிகள் மற்றும் சோம சுவாமிகள் சமேத சமஸ்தான அன்பர்கள் அனைவருக்கும் இடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் பால்பாண்டி தற்சமயம் கர்ணனாக நடிக்கும் அருமை தம்பி புல்வாக்கரையை சார்ந்த பால்பாண்டி அவர்களுக்கு நமது தமிழ்நாடு நாடக நடி சங்க மாயாண்டி குழு நண்பர்கள் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுகிறது. எனக்கு பொன்னாடை ஒற்றி கௌரவப்படுத்திய மாயாண்டி குல நண்பர்கள் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கூப்பிடி ஒரு திறமையான இந்த நாட்டிற்கு எனக்கு பின் ஆள்வதற்குள்ளே ராஜதந்திர ரகசியங்களை ராஜ அம்சம் உள்ளவனாக நீதான் அவனை தயாரித்து அவனை உற்பத்தி பண்ண வேண்டும். துரியோதனா, அப்படியாகட்டும். உமது மகனை சிறந்த ஒரு அறிவாளியாக, திறமைசாலியாக, நாட்டை ஆளக்கூடிய வல்லமை படைத்தவனாக நான் உருவாக்கி காட்டுகிறேன். உண்மை. அதோ எனது மகன் லக்வன் வந்து கொண்டிருக்கான். வரட்டும் லக்ஷ்மணா. துரியோதனா, பார்த்தீர்களா மாமா? என் பேரனை பார்த்தாயா? என்ன ஒரு அழகு! இவனுக்கு பெண் இல்லை என்று மாயவன் சொல்லி விடுவானா? இப்படி ஒரு அழகனுக்கு அந்த மாயக்கண்ணனாக இல்லை என்று சொல்லி விடுவானா? பெண் கொடுக்க மறுப்பானா? மறுப்பானா? இல்லை, என் மகனை போல்தான் இந்த நாட்டிலே ஒரு அழகன் இனிமேல் பிறக்க போகின்றான். இப்பேற்பட்ட பேரன் எங்கு உள்ளான்? நான் எப்படி அழகா இருக்கிறேன் மகனே. அடடா, என்ன ஒரு அழகு! கொண்டிருக்கிறாயடா. உன் அழகு யாருக்குடா வரும்? பேரழகன். இருக்கட்டும் மகனே, இன்னும் நீ விளையாட்டு குழந்தையாகவே இருக்கக்கூடாது. சரி, எனக்கு பின் இந்த அசுராபுரத்தை ஆளப்போகிறவர் நீதான். அதற்குள்ளே உனக்கு ராஜாவுடைய தகுதி எல்லாம் வர வேண்டும். ராஜாவோட தகுதியில அப்படின்னு என்னப்பா? அதாவது ராஜநடை நடக்க வேண்டும். ராஜநடை. ஆமா, நடந்து காட்டு. ஒரு கம்பீரமாக நடக்க நடந்து காட்டு. ஒரு சிம்மாசனத்தில் அமர்வது என்றால் ஒரு ராஜ கம்பீரத்துடன் அமர வேண்டும் மகனே. அது எப்படிப்பா முடியும்? அதற்காகத்தான் உரிய பயிற்சி அளிப்பதற்காக அங்க தேசத்து அரசன் கர்ணன் இருக்கிறான் அல்லவா? ஆமா. உன்னை அவன் தயார்படுத்தி விடுவான். ஆமாவா? ஏனென்றால் நாங்கள் அனைவரும் சென்று உனக்காக அந்த கண்ணனின் மகள் சுந்தரியை திருமணம் முடிக்க கேட்க போகின்றோம் மகனே. அடடா, அப்பா, அப்பா, அப்பா. சுந்தரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களப்பா? என்ன ஒரு ஆனந்தம்! ராஜேந்திரன் கொண்டுறாப்ல மகனே, சுந்தரியா அப்பா, சுந்தரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? சுந்தரி உனக்குத்தான் மனம் முடிக்க போகின்றோம். ஐ, அதற்கு முன்னால் நீ ஒரு ராஜாம்சத்துடன் இருக்க வேண்டும் அல்லவா? ஆமா. அதற்கான பயிற்சியை ஆரம்பித்து விடுவோம். ஒரு துரியோதன மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும் அல்லவா? ஆமா, ஆமா. நாட்டு மக்கள் அனைவருக்குமே துரியோதன மகன் இவன்தானே
சொல்கிற பிரகாரம் நீ நடந்து கொள். சரி சரிப்பா. கர்ணா, துரியோதனா, எனது மகனுக்கு உன்னை போல ஒரு கம்பீரமாகவும் ஒரு ராஜனையும் ஒரு சிம்மாசனத்தில் அமரக்கூடிய தகுதியும் ஒரு மன்னனாகப்பட்டவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் அவனுக்கு உணர்த்து. அப்படியாகட்டும். மிக அவனை தயார் செய்யும். திறமைசாலியாக மாற்றிக்கிறேன். அப்பா கர்ணன் சொல்கிறேன் அப்புறம் கேட்க வேண்டும். சரி மாமா சொல்ற மாதிரி கேட்கிறேன். உனக்கு திருமணம். சரி எனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம் ஆகும் போது லக்குவனா, இங்கே வா. என்ன? அதாவது நான் சொல்வதை நன்றாக கவனித்து ஆ, அதை திறன்பட செய்ய வேண்டும். எப்படி? திறன்படா ஒரு திறமையாக செய்ய வேண்டும். திறமையாக? ஆமா. அது எப்படி செய்யணும் அதை திறமையாக? நான் செய்து காட்டுவேன். ஆ. அதே மாதிரியாக நீ செய்ய வேண்டும். சரி எங்க செஞ்சு அதாவது காட்டு பாப்போம். முதல் வந்து ஆ. ஒரு அரசனுக்கு ஒரு இளவரசனுக்கு வந்து ஒரு ராஜகுமாரன் தோற்றம் வர வேண்டும். ராஜ நட நடக்க வேண்டும். எப்படி நடக்கிறது ராஜ நட? நடந்து காட்டுகிறேன். ஆ. பேராண்டி கவனித்தாய் அல்லவா? தாத்தா பேண்டி ஏன் மாதிரி தான் நடக்கணும். அதான் நடக்கிறேன் பாரு. அதே போல இங்க பாரு. இங்க பாரு. நடக்கிறேன் பாரு. நடந்து காட்டு. அடே லக்குவனா, இப்படி அவர் கூறுவதை போல் நடந்து காட்டு. எப்போ? இதோ சரி எங்க நடந்து காட்டு பாப்போம். அவரை கவனி. ஆ, ஒரு தடவை சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். சரி. இப்போ நான் நடக்கிறேன் பாரு. இங்க பாரு. உனக்கு இடம் மாறி ஏதாவது சரியாக வரவில்லை. ஆ. அதில் அங்கே நின்று விடுவாயா? சரி தள்ளு மாமா. இப்போ பாரு. நான் நடக்கிறேன் பாரு. பரவாயில்லை. எப்படி? ஏதோ பரவாயில்ல. ஆ. என்னை விட மோசமாக இருக்கிறது. உங்களை விட மோசமா? ஆமா. என்ன மாமா? இன்னும் ஒரு முறை சுந்தரி உன்னை பார்த்தவுடன் பயங்கி விழுந்து விடுவார். இல்ல இல்ல. ஆமா. துரியோதனா, இன்னொரு முறையா? இன்னொரு முறை இப்ப உன் ராஜ பார்வை. ராஜ பார்வை. ராஜ பார்வை. ஆமா. இவ்வளவுதானே ராஜ பார்வை தானே? எப்படி பார்ப்பாய்? இப்ப நான் காட்டுகிறேன் பாரு. எப்படி பாக்குறது? அப்படி கேள். அதான் எனக்கு தெரியலையே. தெரியல. ராஜ பார்வை எப்படி? பார்த்தாயா? பாட்டு இப்ப பாரு. நான் சரியாக தெரிவது போல் நீ. இங்க பாரு. என்னடா கரெக்டா வண்டி மாதிரி இருக்குது. கண்ணு மட்டும் தெரிகிறது. எங்கே பார்க்கிறாய் என்று தெரியவில்லை. கண்ணே தெரியவில்லை. எப்படி? நன்றாக கவனி. கண்கள் இரண்டையும் காணவில்லை. உள்ள ஓடிவிட்டது. நன்றாக கவனி. சரி. சரி வெளி அதாவது விழிகள் நல்லா பிதுங்கி தெரிகிற மாதிரி பார்க்கணும். அப்படியா? முரட்டு பாறையா இருக்கணும். ஆமா. முரட்டு பாரு. ஆமா. இப்ப பாரு. அப்படியே குரங்கு மாதிரி இருக்கியா? இது முரட்டு பார்வையில மிரட்டு பார்வை. குரங்கு பாருவையா? வேறு ஏதாவது குரங்கு பார்வை. அமர்ந்து காட்டுங்கள். அமர்ந்து காட்டுங்கள் சிம்மாசனத்தில். அதாவது அரியணையில் அமர வேண்டும் என்றால் எப்படி அமர வேண்டும் அப்படின்ற ஒரு தகுதி வேண்டும். அப்படியா? ஆமா. சிம்மாசனத்தில் அமரும் போது ஒரு திடகார்த்தமாக இருக்க வேண்டும். ஒரு கம்பீரமாக அமர வேண்டும். நன்றாக கவனித்து அதே போல அமர வேண்டும். சரி. எங்கே வா. எப்படி நில். நடந்து வந்து அமருங்கள். இது இவ்வளவுதானே? இப்ப நான் செய்யறேன் பாரு. தாத்தா இப்ப நீங்க என் பாருங்க. பேர் என்ன சும்மாவா? ஆ. நடந்து வா. இப்ப பாரு. நான் நடந்து வரேன் பாரு. சற்று இப்படி வாருங்க. தள்ளிக்க மாமா. ஐயா முட்டை அரிசி போச்சுவா. ஐயோ
நான் விழுந்தால் என்னை தூக்க வேண்டும், நீ விழுந்து நான் தூக்க வேண்டியிருக்கிறது. என்ன பண்றது? எங்க காணோம்? எதை காணோம்? சம்மாசனம். சம்மாசனம், சிம்மாசனம் சிம்மாசனமா? ஒதுங்கி விட்டது. ஒதுக்கி விட்டது. உன்னை கண்டது அது கூட என்ன கண்ட அப்புறம் பயம். பயம். கண்டிப்பாக பெண் கொடுத்து விடுவான் மாயவன். சரி, மாற்றம் இல்லை. பாரு, இங்க பாரு. மீண்டுமா? இங்க பாரு. எப்படி பாரு? உங்களை மாதிரி நடந்து தூக்கணும். யார் என்னை விடுவா? தும்மா 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 தும்மா. ஐயே, அப்புறம் வானத்தை விட மோசமாக நடந்து கொண்டிருக்கிறாய். அமர்வது போல அமர்கிறாயே. என்ன மாமா? இப்படியா? உன் தந்தையை பார்த்திருக்கிறாய் அல்லவா? அவன் நடப்பதை பார்த்திருக்கிறாயா? இப்ப புரிகிறது. புரிகிறதா? எங்க அப்பா மாதிரி நடக்கணும். அப்படித்தான். இப்ப பாருங்க எப்படி நடக்கிற பாருங்க. எப்படி வந்து உட்கார பாருங்க. அருமை அருமை அருமை. ஓரளவுக்கு தேறிவிட்டான், போதுமல்லவா? எப்படி தாத்தா? அருமை. உட்கார்ந்தால. அதான். பேரன் அல்லவா? உன் தந்தையை அழைப்போமா? சிரிக்கிறது எப்படி? புன்னகை. உன்னை கூட சிரிக்கிறது. எப்படி சிரிக்கிறது? அதாவது ஒரு ராஜகுலத்துக்கே ஒரு கம்பீரமான சிரிப்பு. சரி, எப்படி? ஆமா. நான் சிரிக்கிறேன் பாரு. நக்குவனா? அப்படி அல்ல. என்ன ஒரு கம்பீரமான மறுபடியும் சிரித்து காட்டு பார்க்கலாம். இப்ப நான் சிரிக்கிறேன் பாரு. ஆமா சகனி அவர்களே. கடிச்சிருவேன். பிடிச்சி கடிச்சிருவேன். சிரிப்பது போல் அல்ல, இது வேறு மாதிரி தெரிகிறது. எப்படி? நன்றாக கவனி. எங்க? ஓரளவு தேறிவிட்டான். தேறிவிட்டானா? அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். அப்படியா? சொல்லி கொடுத்ததால் நம்மளுக்கே அந்த விஷயங்கள் மறந்து விடும். சரி சரி. ஆமா சரி. அப்படியானால் துரியோதனை அழைத்துக் கொண்டு துவாரகைக்கு செல்லலாம். அந்த கிருஷ்ணனை பெண் கேட்கலாம். செல்வோம். துரியோதனனுக்கு துரியோதனா நண்பா. பரவாயில்லை, ஓரளவு தேறிவிட்டான் என் பேரன். அப்படித்தான் இருக்க வேண்டும் மாமா. அப்படி என்றால் மாமா இப்பொழுதே சென்று காலதாமதம் காரியக்கேடு அல்லவா? இப்பொழுதே சென்று துவாரகைக்கு செல்வோம். அப்படி ஆகட்டும் மாமா. அந்த கிருஷ்ணனிடம் அனைவரும் சென்று பெண் கேட்போம். நமது படைகள் அனைவருமே செல்வோம் மாமா. அனைவரையும் வாருங்கள் செல்வோம். வாருங்கள். அப்பா சுந்தரி எனக்கு தானே? உனக்குத்தான். சரி தாத்தா. உனக்கு உனக்குத்தான். கல்யாணம். எனக்கு கல்யாணம். வாருங்கள். ஹலோ ஹலோ. கருணால் லயனிதியே Ah
Hey!
வணக்கம். அன்று நான் பார்க்கடலில் யோகனித்தில் இருந்தேன். அப்பொழுது பூமாதேவியானவள் பூமி பாரம் தாங்காது வந்து நிலத்தில் முறையிட்டாள். திரேதாயுகம் சாபரயுகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 யுகத்திலே திரேதாயுகத்தில் இரணியாட்சனையும் திரேதாயுகத்தில் ராவணன் கும்பகர்ணையும் துவாபரயுகத்திலே கம்சன் சிசுபாலன் சகடாசுரன் அனைவரையும் வந்து கோகுலத்து மக்களை காப்பாற்றி வருகின்றேன். ஒரு நாள் இந்திரனால் வச்சிக்கப்பட்ட கோவர்த்தனகிரியை முறையாக பிடித்து கோகுலத்து மக்களை காத்ததால் கோபாலா என்று அழைப்பார்கள். ஆனால் சந்திர வம்சத்து அரசுகள் 2 பிரிவினர்கள். ஒன்று கௌரவர்கள், மற்றொன்று பாண்டவர்கள். இது பாண்டவர்கள் நல்லவர்கள், தர்மத்தின் வழி நடக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 நபர்களில் நடுநாயகன் அர்ஜுனன். அவன் தங்கை சுபத்திரைக்கு மணவாளன். அது மட்டுமல்ல, அர்ஜுனன் வேறு நான் வேறு கிடையாது. அர்ஜுனனுக்கு ஒரு மகள் இருக்கின்றாள், சுந்தரி, என் மகள். ஆனால் அர்ஜுனன் மகன் அபிமன்யு. அவனுக்கு பெண் கொடுப்பதால் சிறு வயதிலேயே சத்தியம் செய்துள்ளோம். அது வழக்கம். இப்பொழுது அவர்கள் நாடு இழந்து நகரம் இழந்து கானகத்தில் வசிக்கின்றார்கள். பாவம் என்ன பாடுபடுகின்றார்களோ. அவர்களுக்கு கஷ்டம் என்றால் உதவுவது என் இஷ்டம், நடைமுறைகிறது. ஆனால் இன்று ஏதோ நல்ல செய்தி நடக்க வேண்டும் என்கின்றோம். நடக்கும் எதிர்பார்க்கலாம் என்றால் வாங்க பார்த்தா இவ்வரங்கும் இடையில் கிருஷ்ணராக வேடந்தாங்கி நடிக்கும் மற்றும் 12 ஆண்டுகளாக நமது தமிழ்நாடு நாடக நடிச்ச மாயாண்டு குழு நண்பர்களுக்கு இந்த விழாவை நடத்த சீரும் சிறப்போடும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தினுடைய பொருளாளர் மற்றும் நாடக ஆசிரியர் அருமை மாமா திரியேடத்தை கண்ட டிஎம் பாலபுரன் அவர்களுக்கு நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிச்ச மாயாண்டு குழு மென்பர்கள் சார்பாக இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி சார்ந்த வணக்கம். ஹலோ. மாதுரம் அழகிய சொல்லி
மதுரம் பழகிய அழகிய சொல்லி மதுரம் பழகிய அழகிய சொல்லி இன்று சபை கூடினார். ஏதோ அற்புதமான கோரிக்கை இருக்கிறது. யாரோ பலர் நம்மை நாடி வருவது போல் தோன்றுகின்றது. யார் அங்கே? யார் அங்கே?